இல்லை, சினிமாங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு தானே. மனிதனை நீங்கள் உங்களை மறந்து சிரிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று பாட்டு, இன்னொன்று காமெடி. அப்போ இந்த ரெண்டு விஷயம் தான் சினிமாவுக்கு மிக மிக முக்கியம். அப்போ இசையும் அந்த நகைச்சுவையும் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அது ரெண்டுமே பஞ்சமாக போச்சு. வடிவேலு விவேகா இருக்கட்டும், சந்தானம் வரைக்கும் வச்சுங்க, சூரிய வரைக்கும் வச்சுங்க. அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய காமெடி சொல்லிக்கொள்ளக்கூடிய காமெடி ஆளுமைகளே இல்லை தமிழ் சினிமாவில். கராடக்காரன் படம்லாம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணம் இந்த வாழைப்பழ காமெடி தான். இப்போ எல்லாருமே காமெடி நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த சூர்யா இருக்கட்டும், யோகி பாபா இருக்கட்டும், ஹீரோ ஆகிட்டாங்க. காமெடியில் ரெண்டு டைப் ஆஃப் காமெடி இருக்குது. ஒன்று பாடி லாங்குவேஜ் காமெடி, ஒன்று டைமிங் சென்ஸ் காமெடி. இப்போ கவுண்டமணி பண்ணது டைமிங் சென்ஸ் காமெடி, சந்தானம் பண்ணது டைமிங் சென்ஸ் காமெடி, வடிவேல் பண்ணது பாடி லாங்குவேஜ் காமெடி. இப்போ மதகராஜா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ பார்த்து ரசிக்கிறாங்கன்னா காமெடிக்கு பஞ்சமாக இருக்குன்னு அர்த்தம். வடிவேல் சந்தானத்தை இந்த இடத்த ஃபுல் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் காமெடிக்கான பஞ்சம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கேள்வி எழுது. அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காமெடி ட்ராக்கே இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. காமெடிக்கு பெரிய பஞ்சம் இருக்குது. ஒரு டைம் படம் பார்க்க ஆடியன்ஸ் திரும்ப அந்த படம் பார்க்க வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் தேட்டருக்கு போய் படமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருக்குது. அதோட விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சினிமாங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு தானே, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான். அப்போ என்டர்டைன்மெண்ட்னா ஒரு மனிதனை நீங்கள் உங்களை மறந்து சிரிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று பாட்டு, இன்னொன்று காமெடி. இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை மறந்துடுவீங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயம் தான் சினிமாவுக்கு மிக மிக முக்கியம். நீங்கள் பாகவதர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் 35 பாட்டு 40 பாட்டு அவரே பாடி நடிப்பார். அதாவது வசனங்களை பாடலோடு சேர்ந்து பாடுறது, அது ஒரு விதமான ரேப் மாதிரி. அது ஒரு நான் தான் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அது பேசுகிறதே ஒரு பாடலோடு போடுவாங்க. 35 பாட்டு 40 பாட்டு 50 பாட்டுலாம் சினிமாவில் இருந்திருக்கு. அப்போ இசையும் அந்த நகைச்சுவையும் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அது ரெண்டுமே பஞ்சமாக போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகேஷாக இருக்கட்டும், சுழிராஜனாக இருக்கட்டும், தேங்காய் சீனிவாசனாக இருக்கட்டும், கவுண்டமணி செந்திலாக இருக்கட்டும், வடிவேலு விவேகா இருக்கட்டும், சந்தானம் வரைக்கும் வச்சுங்க, சூரிய வரைக்கும் வச்சுங்க. அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய காமெடி சொல்லிக்கொள்ளக்கூடிய காமெடி ஆளுமைகளே இல்லை தமிழ் சினிமாவில். அப்போ அப்படி அந்த ஆளுமைகளே காமெடி நடிகர்களே இல்லாமல் போனதுனால என்னாச்சுன்னா காமெடி படமாகவே வர்றதில்லை. இப்போ இங்கே பருத்தி வீரன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படம், எல்லாரும் கொண்டாடின படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படம் ஒரு ட்ராக், ஒரு காமெடி ட்ராக் போயிட்டே இருக்கும். இந்த கஞ்சா கருப்புடைய காமெடி ட்ராக்கு, அப்புறம் சித்தப்பாவும் அவரும் பேசிக்கிற எல்லாமே நகைச்சுவையோடையே போகும். கிராமத்தில் பண்ணக்கூடிய சேட்டைகளை நகைச்சுவையாக கடத்திட்டு போவாங்கன்னா படம் ட்ரையாகவே ஆகாது, போரடிக்காமல் போகும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் ஆரம்பிச்சதும் தெரியாது, முடிகிறது தெரியாது. அது சீரியஸான மேட்டர் கூட காமெடியாக இருக்கும். அதில் உள்ளத்தெளித்தா இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லிட்டே போனோம். கரகாட்டக்காரன் எல்லா வெற்றி பெற்ற படங்களையும் எடுத்திங்கன்னா அதை காமெடியாகவே சொல்லிட்டு போவோம். கரகாட்டக்காரன் படம்லாம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணம் இந்த வாழைப்பழ காமெடி தான். வாழைப்பழம் ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று இங்கே இருக்குங்க வாழைப்பழ காமெடி. அந்த காரை யார் வச்சுருக்கான்னு கேட்ட காமெடி, நீங்கள் வாங்குற 5-10க்கு இது தேவையான்னு கேட்குற காமெடி, எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடி தான். கதை ஒன்றுமே இருக்காது. ஒரு கராட்டை கோஷ்டி ஒரு ஊரில் கராட்டை மாற போகிறாங்க. அங்கே இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. இதுதான் கதை. அதுக்குள்ளே ஒரு காதல். இது தில்லாலமோகனுடைய ஸ்டைல் தான், அதே கதை தான். அதவே திருப்பி பண்ணுறாங்க. இப்போ உள்ளத்தளித்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளத்தளித்தா படத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரம் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை படத்தை தான் உள்ளத்தளித்தான்னு கரண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. ஏன் திருப்பி பண்ணாலும் ஓடுது அப்படின்னா அதில் ஒரு காமெடியாகவே நீங்கள் கொண்டு போகிறப்போ அது போர் அடிக்காது. இப்போ எல்லாருமே காமெடி நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த சூர்யா இருக்கட்டும், யோகி பாபா இருக்கட்டும், ஹீரோ ஆகிட்டாங்க. ஹீரோ ஆன பிறகு என்னாச்சுன்னா காமெடிங்கிற இதுக்கு பஞ்சமாக போச்சு. காமெடிங்கிறது உங்களுக்கு இயற்கையாக ஓரளவுக்கு வரணும். காமெடியில் ரெண்டு டைப் ஆஃப் காமெடி இருக்குது. ஒன்று பாடி லாங்குவேஜ் காமெடி, ஒன்று டைமிங் சென்ஸ் காமெடி. இப்போ கவுண்டமணி பண்ணது டைமிங் சென்ஸ் காமெடி, சந்தானம் பண்ணது டைமிங் சென்ஸ் காமெடி, வடிவேல் பண்ணது பாடி லாங்குவேஜ் காமெடி. வடிவேல் காமெடியை பொறுத்த வரைக்கும் மொழி தெரியாத கூட ரசிப்பாங்க. நாகேஷுடைய காமெடி மொழி தெரியாத கூட. சார்லி சாப்ளினுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் ரசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு மொழி தேவையில்லை. அவங்க ஒரு கதவை திறந்து ஒரு சேரில் உட்காரவே பல மாடுலேஷனோட வருவாங்க. ஒரு ஃபோன் வருதுன்னா அதை எடுக்கிறதுக்கு பல சேஷ்டைகள் பண்ணுவாங்க. அப்போ மொழியை தாண்டி இப்போ ரீச் ஆகிறது பாடி லாங்குவேஜ் காமெடி. வடிவேலுக்கு கேரளாவில் பெரிய ரசிகர்கள், ஆந்திராவில் பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா அது மொழி தேவையில்லை அந்த காமெடிக்கு. அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் பண்ணக்கூடிய காமெடி நடிகர்களும் இல்லை, டைமிங்கில் பண்ணக்கூடிய காமெடி நடிகர்களும் இல்லை. காமெடி நடிகர்கள் பஞ்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா காமெடி படங்களே எடுக்கிறது இல்லை, கதையை காமெடியாகவே சொல்கிறது. ரொம்ப ஒரு ட்ரை ஆகிட்டாங்க சினிமாவை. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெட்டு குத்து மாஃபியா ட்ரக்கு கழுத்து அறுத்து அப்படியே தலையை தனியாக தூக்கிட்டு போய் வச்சு பூமியில் புதைச்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆச்சு. 1000 கோடி அடிக்க மாட்டேங்குது வசூல்,
2000 கோடி வசூல் வர மாட்டேங்குது, 500 கோடி தாண்ட மாட்டேங்குது. பெரிய பெரிய நடிகர்களோட படங்களே காமெடிக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சூப்பராக காமெடி பண்ணக்கூடிய ஒரு நடிகர். ஏன்னா அவர் குழந்தைகளை ஆடியன்ஸ் எப்படி பிடிச்சி, எப்பயுமே ஒரு சினிமாவில் ஒரு லாஜிக் இருக்குது. குழந்தைகளை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு உச்சத்துக்கு போயிடலாம். அந்த இடத்தை வந்து ரஜினி பண்ணி வச்சிருப்பாரு. தம்பிக்கு அந்த ஒரு படத்துலேருந்து அப்படி தன்னுடைய காமெடி இதை வந்து ட்ராக்கை மாற்றுறாரு. சொல்கிற விஷயத்தையே லவ் போர்ஷனாக இருந்தால் கூட காமெடியாகவே போவார். இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா குஷ்புவும் அவர் பேசிக்கிற அந்த காமெடியே வந்து அவருக்கு லவ்வே வந்து ஒரு காமெடியாக தான் அதை வந்து கொண்டு போவாங்க. அப்போ அதை வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் வகையில் இருந்து இப்போ அவர் படத்திலே காமெடி இல்லை. பேட்டையாக இருக்கட்டும், கடைசியாக அந்த கூலியாக இருக்கட்டும், அழகாக காமெடி சின்ன சின்ன மேனரிசத்தோட காமெடி பண்ணுவார். அது ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா கூட காமெடி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. காமெடி இப்போ ஜெயிலர் படத்தை ஏன் இவ்வளோ பெரிய கொண்டாடினாங்கன்னா, ஜெயிலர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு டார்க் காமெடி இருக்கும். அது ஒரு ஆக்ஷன் படம், பழிவாங்கிற கதை. ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த இந்த கிங்ஸ்லேயே வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு காமெடி போயிட்டே இருக்கும். அது ஒரு யோகிபா வச்சு ஒரு சின்ன காமெடி போயிட்டே இருக்கும். அது வந்து ட்ரை ஆகாமல் போகும். இப்போ காமெடிக்கு ஒரு பஞ்சமாக இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, தமிழ் படங்கள் பெருசாக போகிறதில்ல. ரெண்டாவது யதார்த்தத்தை மீறிய படம். இப்போ எத்தனை பேருக்கு இந்த ட்ரக் கடத்துறது தெரியும், எத்தனை பேருக்கு அந்த ட்ரக் யூஸ் பண்ணுறது தெரியும், எத்தனை பேருக்கு இந்த இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க மாஃபியாவை பற்றி நமக்கு தான் தெரியும். இது வந்து நம்ம யாருக்கும் தெரியாது. யதார்த்த சினிமாக்கள் தான் ஓடும். இப்போ நீங்கள் நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தை நீங்கள் திரைப்படமாக எடுக்கிறப்ப அது பெருசாக ரீச் ஆகும். ஒரு 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 நடுத்தர குடும்பத்தினுடைய ஒரு பிரச்சனை சொல்கிற படம் குடும்பஸ்தன் ஒரு படம் எடுத்தாங்க. அது நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலை சொல்லக்கூடிய படம் குடும்பஸ்தன். அந்த படம் பெரிய கிட்டு. தலைவன் தலைவின்னு ஒரு படம் நான் சொல்கிறேன், இது எல்லாமே 2024 வந்து வெற்றி படங்கள், சின்ன படங்கள், வெற்றி படங்கள். இந்த படம்லாம் ஏன் ஓடிச்சு நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா, யதார்த்தத்திற்குள்ளே இருக்கக்கூட படம். குடும்பஸ்தன் படம் என்னென்னா, நடுத்தர குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் எப்படி வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறது ஒரு படம். சார் இப்போ அண்மையில் வந்து இப்போ விக்ரம் கமலோட படம் வந்துச்சு. அதில் காமெடி இருக்காது, ஆனால் படம் நல்லா வசூல் வெற்றி பெற்ற படம் தான். இப்போ சில மாதிரி அந்த மாதிரியான படம் வெற்றி பெற தானே செய்யுது. இப்போ விஜயோட இந்த படங்கள், லியோ படங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் கோட் படம் காமெடி இல்லாமல் படத்தை வெற்றி பெறக்கூடிய அந்த மாதிரி விஷயம் அது ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் கூலி படத்தை எடுத்துக்கலாம். கூலி படத்தில் இன்னும் கொஞ்சம் காமெடி காட்சிகள், இன்னும் கொஞ்சம் போரடிக்காத காட்சி, கொஞ்சம் புதுமையான காட்சிகள் அதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த படம் 1000 கோடி அடிச்சிருக்கு. பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம். இப்போ தக்லைஃப் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த காமெடிங்கிற ஒரு போர்ஷனே கிடையாது. அந்த படத்தை ட்ரையாக இருக்கும், படம் பெருசாக போல. 2024 வெற்றி பெற்ற படங்கள் நீங்கள் எடுத்துங்க. வெற்றி பெற்ற படங்கள் எல்லாமே யதார்த்தத்தை ஒற்றிய படங்கள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய தலைவன் தலைவி கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை சொல்கிற படம். அதை காமெடியாக சொல்கிறாங்க உள்ள, அப்பப்போ காமெடியாகவே கொண்டு போகிறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொருத்தவங்க வந்து அகதியாக வர்றாங்க, அது ரொம்ப ட்ரையான ஒரு மேட்டரை ரொம்ப காமெடியாகவே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். உற்றார் உறவினர்களை இறந்து இன்றைக்கி ஒரு நாட்டில் அடைக்கலம் தேடி வர்றாங்க. அவங்க வந்து அந்த தமிழ்நாடு இந்தியாவில் காலை வச்சவொடனே அந்த பையனை வந்து போலீஸ் பிடிக்குது. அந்த சீனை வந்து நீங்கள் எப்படி கன்வே பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு பேத்தாஸ் மியூசிக்லாம் போட்டு ரொம்ப சென்சிட்டிவாக போகிற விஷயத்த அங்கே காமெடி பண்ணுறாங்க. அப்போ இதை அந்த படம் பெருசாக ரசித்தாங்க, கொண்டாடினாங்க, பெரிய வசூலை கொடுத்தது. அப்போ யதார்த்தத்தை நோக்கி சொல்லக்கூடிய படம், குடும்ப ரீதியான படங்கள், வாழ்வியல் சொல்லக்கூடிய படங்களை தான் மக்கள் ரசிக்கிறாங்க. அந்த படம் தான் வெற்றி படமாக இருக்குது. அப்போ காமெடிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அதுக்கு ஆர்டிஸ்ட் இல்லை. இப்போ மதகராஜா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். அந்த படம் பொருளாதார சிக்கலாகி முடக்கப்பட்டு அந்த படத்தை வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய திருப்பூர் சுப்பிரமணியம் படத்தை பார்க்குற நல்ல படமாக இருக்குது. இந்த படம் இப்போ வந்தால் கூட போகும்னு நினச்சி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் ஹிட்டான படம், பெரிய லாபத்தை கொடுத்த படம், கடனெல்லாம் அடைக்கப்பட்ட படம். ஏன் சொல்லணும்னா காமெடி அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை இப்போ பார்த்து ரசிக்கிறாங்கன்னா காமெடிக்கு பஞ்சமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ அதை வந்து இயக்குநர்களும் சரி, ப்ரொடியூசர்ஸும் சரி, அதை வந்து இன்னும் கொஞ்சம் கணக்கில் எடுக்காமல் இருக்கிறாங்க. இப்போ வந்து காமெடிக்கான ட்ராக் வந்து பெரிய பஞ்சமாக இருக்குது. காமெடி நடிகர்லாம் வந்து இப்போ ஹீரோ வந்துடுறான்னு சொல்கிறீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ காமெடி ஆக்ட்ரஸ் வந்து ஏன் ஹீரோ நகராங்க? காமெடி நடிகராக இருக்கும்போது அவங்களுக்கான வரவேற்பு குறைவாக இருக்கா? ஏன் ஹீரோ நோக்கி நகராங்க? இது நீங்கள் ஒரு நல்ல ட்ராக்கு, இதுக்கு ஒரு பஞ்சம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஹீரோக்கு பஞ்சம் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது கூட இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகுறாங்களே, இது ஏன்? ஒரு காமெடி ரசிகர்களுக்கு பெரிய அளவில் ஃபினான்ஷியல் ரீதியாவோ புகழ் ரீதியாவோ சரி கிடைக்க மாட்டாங்க தான், ஏன் இந்த சேஞ்சஸ் இருக்குது? இல்லை, 2 விஷயம் இருக்குது. முதல்ல காமெடி வந்து ட்ராக் எழுதுவாங்க. இங்கே வந்து இப்போ கவுண்டமணி செந்தில் காமெடிலாம் வீரப்பன் ஒருத்தர் ட்ராக் எழுதி கொடுப்பாரு. அது படத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்டே ஒப்படைச்சிருவாங்க. அந்த காமெடி நடிகர்கிட்டையே முழு ஸ்கிரிப்டையும் கொடுத்துருவாங்க. அவங்களே காமெடி பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு 10 நாள் டேட்டு நீங்கள் ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா, அவங்க வடிவேல் ஒரு டீம் வச்சிருந்தாரு, வந்து சிங்கமுத்தவங்களாம் டீம் வச்சிருந்தாரு. அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, பண்ணிடுவாங்க. கவுண்டமணி செந்தில் வீரப்பன் ஒருத்தர் ஒரு டீம் வச்சிருந்தாங்க. அவங்களே காமெடி எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வடிவேலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே தான் வர்றார், சினிமாக்குள்ளே வர்றாரு. வந்தோடனே நிற்க நேரம் இல்லாமல் பிஸியாகிறார். அப்போ அவர் திரும்பி பார்க்குறப்ப வயசு 45 வயசு ஆச்சு. அவரால் ஹீரோ பண்ண முடியல. ஹீரோவை பண்ண படம் இம்சேரசன். அதுக்கு தொடர்ந்து அந்த மாதிரியான கதைகள் கிடைக்கல, ஹீரோ இல்லை. அது பேர் காமெடியோட போயிட்டார்னு வச்சுங்க. கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் அவர் 30 வயசுக்கு மேலே வந்தார். அவர் திரும்பி பார்க்குறப்ப 45-50 வயசு போச்சு, ஹீரோவால். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய காமெடி நடிகர்கள்னா இளம் வயதிலே வந்துடுறாங்க. இப்போ சூரிய எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்
கிராமத்து தரமான ஒரு கதைக்கு கதாநாயகன் நடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேட்சாக இருக்காரு. யோகி பாபா பொறுத்த வரைக்கும் அந்த உருவானமைப்புக்கு தகுந்த மாதிரியான கதைகள் கிடைச்சா அவரும் பண்ணுறாரு. ஆனால் யோகி பாபா பண்ணுறதுல புத்தித்தனமான விஷயம் என்னென்னா காமெடியும் பண்ணுறாரு, ஹீரோவும் பண்ணுறாரு. மொத்தமாக அதை விட்டுல அதை ரொம்ப தெளிவாக பண்ணார். சூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு என்ன வரும், ஒரு செங்கல் சூழலில் வேலை பார்க்குற பையன், ஒரு கான்ஸ்டபிள், ஒரு வீட்டில் தாய்மாமா, ஒரு கிராமத்து இளைஞன், இப்படிங்கிற கேரக்டர் மட்டும் அந்த அந்த ட்ராக்கில் போயிடாது. அப்போ நீங்கள் ஒரு காமெடி நடிகராக இருக்கிறப்ப அந்த படத்தில் நீங்கள் ஒரு போர்ஷன், ஒரு ஹீரோவான அந்த படமே உங்கள் படம். அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, நீங்கள் காமெடியாக எவ்வளோ நாளைக்கு தான் ஹீரோட ஃப்ரெண்டாகவே அடி வாங்கிட்டு அவன் நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டு அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படி போகிறது. இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சினா ஹீரோ தானே. இப்போ அந்த வளர்ச்சி பணமும் பெரிய அளவில் கிடைக்கும், புகழும் பெரிய அளவில் கிடைக்கும், இவங்களும் அடுத்த கட்டத்தை நகண்டு போகிறாங்க. அப்படிங்கிறதுனால ஆடும்போது இப்போ சந்தானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்தானம் ஒரு மிக சிறந்த ஒரு டைமிங் சென்ஸ் உள்ள ஒரு காமெடி நடிகர். இன்றைக்கி வரைக்கும் அவர் அடிச்சுக்கிற இடத்த ஆளே இல்லை. வடிவேல் சந்தானத்தை இந்த இடத்த ஃபுல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. சந்தானம் என்ன பண்ணுறாருன்னா காமெடி நடிகராக இருந்து அப்படியே ஹீரோ கன்வெர்ட் ஆகணும்னு இப்போ என்ன பண்ணுறாருன்னா காமெடி ஓரியன்ட் ஸ்கிரிப்டாகவே பண்ணுறாரு. காமெடி ஓரியன்ட் உள்ள கதையாகவே இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா இன்று போய் நாளைவான்னு ஒரு பாக்யராஜ் படம், அந்த படத்தினுடைய அப்படியே பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 பசங்க ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் காமெடியாகவே பண்ணுறாரு. அப்போ தொடர்ந்து காமெடி ஓரியன்ட் கதையாகவே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தால் அந்த படங்களாக ஓடிச்சு. அதுலேயும் என்ன ஆகி போச்சு, திடீர்னு அவருக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோ போனோம், ஏன் நாங்களாம் ஆக்ஷன் ஹீரோ நடிக்கக்கூடாதா அப்படின்னு சட்டக்கட்டையெல்லாம் கழட்டி போட்டு உள்ள பனியனோட அவரும் 10 பேர் அடித்து பறக்க வர்ற மாதிரியான காட்சிகள் போனாங்க. அது பெருசாக எடுபடலை. அப்போ அவருக்கு காமெடியாக நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் இழக்கிறாரு, ஹீரோ வாய்ப்புகளையும் இழக்கிறாரு. ஹீரோவாகவும் அவரால் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் நிற்க முடியல. அப்போ எல்லாமே சிக்கலாக வருது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த கட்டம் நெக்ஸ்ட்னு போகிறாங்க இல்லையா, அந்த நெக்ஸ்ட்னு போய் நம்ம எதாவது சூஸ் பண்ணுறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சூரிய அதை கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு. எனக்கு லிமிட் இதுதான், ஒரு மீனவ இளைஞர் தான் நடிக்கலாம், ஒரு செங்க சூழலில் வேலை பார்க்கணும்னு நடிக்கலாம், ஒரு கான்ஸ்டபிளாக நடிக்கலாம். அதை தாண்டி நான் ஐடி கம்பெனியில் எஸ்இஓவாக பண்ண முடியாது, ஒரு டாக்டராக பண்ண முடியாது, அந்த லிமிட்டோட நிப்பாட்டிக்கிறோம் நம்ம இதை அப்படின்னு இது வரைக்கும் கரெக்டாக போகிறாரு. அவருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு நாங்கள் அடித்தா ஆள் அடி விழுகாதான்ற மாதிரி அறுவாளை கையில் எடுத்தாருன்னா அவருக்கு அதையும் முடிஞ்சிடும். அப்போ இவங்களுடைய என்னென்ன வருதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்துன்னு தேடி போகிறாங்கல்ல, இந்த அடுத்துன்னு தேடி போகிறப்போ ஒரு இடத்துல லாக் ஆகிறாங்க. அவ்வளோதான். தமிழ் சினிமா படங்கள் இந்த நீங்கள் சொல்கிற இந்த விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.